இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குகையை விட்டு வெளியில வந்த உடனே இன்றைக்கு சிறு பிள்ளைகள் கேள்வி கேட்பது போல் தன்னுடைய தாயையும் தந்தையும் பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே கேள்வி, நம்ம படைச்சது யார்? முதல்ல உனக்கு ரிஸ்க் கொடுக்கிறது யாரு? கை எருசுங்க பட்டுவ ராசு, அந்த ராசுக்கு யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் சொல்வாங்க, உன்னுடைய அத்தா தான்பா எனக்கு சாப்பாடு போடுறாரு, அவர் இல்லைன்னா நான் எனக்கு இல்லை, நான் உணவு கொடுக்குறேன், அவரு என்ன கொடுக்குறேன். பையன் அத்தாவுக்கு யார் கொடுக்குறா? அடுத்த கேள்வி, அத்தாவுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறா? நம்ம நாட்டுடைய அரசர் வந்து அத்தாவுக்கு கொடுக்குறார், நாட்டுடைய அரசருக்கு யார் கொடுக்குறா? கேள்வி தெரியல. அத்தா சத்தம் போடுறாரு, கோபம் வருது, அதிக பிரச்சனமா பேசாத, சில கேள்விக்கு பதில் தெரியல அப்படிதான் சொல்லுவாங்க, அதிக பிரச்சனமா பேசாத அப்படின்னு. அதே மாதிரி திட்டுவாங்க. அப்புறம் யாரு பெரியவர் கேட்பார், இந்த சூரியனை படைச்சது யார்? சந்திரனை படைச்சது யார்? நீங்க ஏன் இதை வணங்கி கொண்டு இருக்கிறீங்க? சிலைகளை பார்த்து ஏன் நீங்க வணங்கி கொண்டு இருக்கிறீங்க? இது மாதிரி கேள்விக்கு மேல கேள்விகளை கேட்டு கேட்டு தாயும் தகப்பனையும் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுவாரு. இவரு கேட்டு 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 இதையெல்லாம் தாண்டி ஒரு படைப்பு இருக்கின்றது, அந்த படைப்பு தான் என்னை படைத்ததாக இருக்கும் என்று சொல்லி முதலாக யாருடைய துணையும் இல்லாம, யாருடைய உந்துதலும் இல்லாம, யாருடைய அறிவுரையும் இல்லாம அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நபி தான் இப்ராஹிம்.